இப்போ செய்முறையெல்லாம் பின்னுக்கு வருது. இது சிக்கன் பீன்ஸ். இது சும்மா அவிச்சு கொஞ்சம் பச்சை ஒலிவ் ஆயிலும் பெப்பரும் போட்டிருக்கு. மற்றது இது அன்னாசிக்கறி செய்முறை போடையில் இது போடாமலே இந்த இதை இப்போ சும்மா சிக்கன் ப்ளஸ்ஸை நான் எங்களுக்கு உரைப்பு போட்டு செய்திருக்கு. அவ்வளோதான். இது வந்து குழந்தைகளுக்கு. ஓகே. Oh, so இது pineapple curry-ஓ? Oh, chicken wings, chicken breast, and இது vegetables. Oh. சூப்பர். ரசம் வச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சாப்பிடணுமா? இந்த கணக்கு இல்லை. நல்லதோ? நைஸ். சாப்பிட பார்க்கல ஸ்வீட் இருக்குது. நிறைய விருப்பம்ல ஸ்வீட்டு கூட நடுவே சாப்பிடக்கூடாது. எனக்கு விருப்பம். ஓகே. உங்களுக்கு தான் வடி வச்சு இது வச்சிருக்கு. ஈஸி ஒர்க். எல்லாரும் இதை வடிவாக குழந்தைகளுக்கு கொடுங்கோ. பொரிச்ச திருப்பி பொரிச்ச ஆயிலில் பொரிக்கிறது. அதோட சிக்கனுக்குள்ள ஏதோ கலந்த மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு இதுதான் விருப்பம். அதை இப்படி மேக் பண்ணி கொடுத்தா பிள்ளைகள் சின்ன வயதிலேயே சின்ன மெல்லிசாயும் ஹெவி இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து வருங்கள். அதால் தயவுசெய்து அன்பாக கேட்கணும், இந்த சிக்கன் விங்ஸை நீங்கள் செய்து கொடுங்கோ. இதுதான் என்னுடைய முழு செய்முறையெல்லாம் பின்னுக்கு வருது பாருங்க. இது பால் ரொட்டி. இதுதான் யாழ்ப்பாணத்து பால் ரொட்டி. கோயில்களுக்கு வேள்வி அப்படி அதுக்கு செய்கிறவ நல்லா இருக்கும். இது கொஞ்சம் உளுத்தமாக கலந்து செய்தது. புளிக்க வைக்கிறதில்ல, உடனே அடித்து உடனே சுடுவோம். வணக்கம். கம் சுமி கிச்சன். இந்த சிக்கன் ப்ரஸ்ட் பாலில் ஊற்றி ஊற விட்டுருக்கு. திரும்ப இதை நாங்கள் இவ்வளோத்தையும் போடணும். மஞ்சள், உள்ளி, மிளகுத்தூள், இஞ்சி, லெமன் லீக்ஸ் இவ்வளோத்தையும் கிரைண்டரில் அடித்து திரும்ப உப்பும் உங்களுடைய அளவுக்கு போடுங்க. போட்டு இதை கிரைண்டரில் அடிச்சுட்டு திரும்ப இந்த இறைச்சிக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறது. திரும்ப இதை கிரைண்டரில் அரைச்சி போட்டு இது அப்படியே குழைக்கிறது. பாலில் முதல் ஊற விட்டது திரும்ப இந்த அரைச்ச சாமானில் போட்டு குழைக்கிறோம். இப்போ ஒரு முட்டை வெள்ளைக்கருவும் ஊற்றி சில்லியும் போட்டிருக்கு. திரும்ப இன்னொரு கொஞ்சம் சீஸும் போட்டு குழைச்சிட்டு மாவில் துவச்சி திரும்ப பொரிக்கணும். பொரிஞ்ச உடனே இனி பானியாச்சு சுகர் மெல்ட் பண்ணி வருகுது. அப்போ நாங்கள் எங்களுக்கு அளவாக இப்போ நான் இவ்வளவு தான் பிளாக் பேப்பர் மிளகுத்தூள் போடுறேன். உங்களுக்கு குறைக்கலாம் கூட்டலாம். போட்டுட்டு இதை செய்துட்டு திரும்ப இதை அந்த சிக்கனில் விடுறது. அளவுக்கு கணக்க சிக்கன்ண்டா கணக்க ஊற்றலாம், இல்லைண்டா இதை தூக்கி ஊற்றுறதான். இது வந்து பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் நட்ஸ் என்று சொல்லுவேன். அப்போ அதுக்கு மேலே இதை காய்ச்சி ஊற்றி அப்படி விருப்பமாக பிள்ளைகள் சாப்பிடுவேன். குழந்தைகள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம்.
நான் மற்றது கூத்த இல்லை, இது கூத்த இல்லை, இது கூத்துறோம். பிள்ளைகளெல்லாம் அப்படி விரும்பி சாப்பிட்ற சாமான். இந்த சிக்கன் நட்ஸுண்டு கடையில் வேண்ட போனால் அது ஒரிஜினல் இல்லை. அதுக்காகத்தான் நான் இதை செய்து போட்டு திரும்ப நான் அந்த சட்டியில் போட்டு பிரட்ட போகணும். பிரட்டிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சூப்பராக இருப்பார். தனியாக பெப்பரும் வெள்ளை சுகர், விரும்பினா ப்ரௌன் சுகரும் போடலாம். இது குழந்தைகள்ன்ட்டு நான் போட்டுறேன். தேங்க்யூ. பார்க்குற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.